இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இவ்வளவு நாளா உங்க மனசுல இருந்த அந்த விஷயத்தை சொன்னா நாங்களும் சந்தோஷப்படுவோமா? நான் எதை பத்தி பேசுவேன்னு நீங்க நினைச்சீங்க? அது எந்த விஷயமா இருந்தாலும் கண்டிப்பா அது நல்ல விஷயமா தான் இருக்கும். நாங்க எல்லாருமே சந்தோஷப்படுற விஷயமா தான் இருக்கும். அது என்னன்னு சொல்லுங்கம்மா. ஆமாமா, உன் மனசுல என்ன இருக்குன்னு சொல்லுமா. நான் இந்த ஊரை விட்டே போயிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். இந்த ஊரை விட்டே போகணும்னு நினைக்கிறியா? எங்கம்மா போவ? எதுக்காக நீ போகணும்னு நினைக்கிற? நான் எங்க இருந்து வந்தேன்னு நீங்க கேட்காதீங்கன்னு சொல்லியிருந்தேன். என் வார்த்தைய மதிச்சு இது வரைக்கும் நீங்க அதை கேட்கவே இல்லை. அதே மாதிரி இதுக்கப்புறம் நான் எங்க போக போறேன்னு நீங்க கேட்க மாட்டீங்கன்னு நான் நம்புறேன். அது இல்லம்மா, நீ இவ்வளவு நாளா என்ன உங்க வீட்டு பொண்ணு மாதிரி பாத்துக்கிட்டீங்க. எனக்கு எந்த ஒரு குறையும் இல்லாம பாத்துக்கிட்டீங்க. அதுக்கெல்லாம் உங்களுக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் அது கண்டிப்பா பத்தாது. அந்த கடவுள் அன்னைக்கு என்னை எதுக்கு உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்தாருன்னு எனக்கு தெரியாது. ஆனா இதுக்கப்புறம் என் வாழ்க்கைய நான் பாத்துக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. அது இல்லம்மா லட்சுமி. அம்மா ஒரு நிமிஷம். 5 வருஷத்துக்கு முன்னாடி நாம ஒரே ஒரு வார்த்தை கேட்டதுக்கு நம்ம வார்த்தையை மதிச்சு நம்ம கூடவே இருந்துட்டாங்க. இப்ப லக்ஷ்மி சொல்றதையும் நாம கேட்டாக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. அவங்க கடந்த காலத்தை பத்தி நம்ம எதுவும் கேட்டதில்ல. அதே மாதிரி அவங்க எதிர்காலத்தை பத்தியும் நாம எதுவும் கேட்காம இருக்கிறது தாமா சரி. எதுக்காக சொல்றேன்னா, லக்ஷ்மிக்கு பிடிக்காததை கேட்டு அவளை கஷ்டப்படுத்த மாட்டோன்னு நாம அவளுக்கு வாக்கு கொடுத்துருக்கோம். அவளுக்கு பிடிக்காத எந்த ஒரு விஷயத்தையும் நாம பண்ண மாட்டோம்னு சொல்லியிருக்கோம். அர்ஜுன் சார், என்ன நீங்க புரிஞ்சுக்கிட்டதுக்கு ரொம்ப சந்தோஷம். நீ இப்ப எங்க போறன்னு நான் கேட்க விரும்பல லக்ஷ்மி. ஆனா எதுக்காக போக நினைக்கிறேன்னு எனக்கு கேட்கணும்னு தோணுது. உன்னோட மனசு வேதனைப்படுமேன்னு தான் நாங்க கேட்க விரும்பல. நான் இப்ப எதையும் சொல்ற நிலைமையிலேயே இல்ல. என்ன நீங்க புரிஞ்சுப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இன்னைக்கு சாயந்தரமே ஜுன்னுவை கூட்டிக்கிட்டு நான் இங்க இருந்து கிளம்பிடுறேன்.